ஏன்னா நீ சீக்கிரம் கொஞ்சம் வேலை செஞ்சு நடக்குது. முன்ன என்ன பண்ற பெரியல அப்படி நின்றுனே இருக்கலான்னு திருப்பி நான் ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பணம் போடலான்னுங்கிற. ஏன் அழகம்மனுக்கு வேலை செஞ்சாதான் எனக்கு குழந்தை நல்லா பாருக்கலாம். பெருகினே இருக்கிற போடி சோறாகடி போடி உள்ள. போடி உள்ள போய் சோறு ஆகடி சீக்கிரமா வறுப்பசிக்குது. சோத்துக்க வழியில இன்னொன்று வேறு வறுத்தல் வச்சுக்கின்னு என்ன பண்றது எது பண்றது ஒண்ணுமே தெரியல. யாருமா நீ? துளசியோட ஃப்ரெண்டுமா. உள்ளதாங்கிறேன் போன. ஃப்ரெண்ட் வந்துங்கிற போய் பாருங்க வெளியா. துளசி சரி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? ஏண்டி சோகமா இருக்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆமா, நான் இப்படி இருக்கிறது எனக்கு தெரியும். அது ஒன்றும் இல்லடி, நீ ஏதோ பெரிய வீட்டில் இருக்கன்னு நினைச்சேன். எல்லார்கிட்டையும் அட்ரஸ் கேட்டு கேட்டு கஷ்டப்பட்டு இங்கே வந்து ஒன்று பார்த்துருக்காங்க. ஆனால் நீ பார்த்தா இந்த வீட்டில் இருக்க. என்னடி ஆச்சு? லவ் பண்ணுற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் லவ் பண்ணதுக்கு அப்புறமே தான் தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு விஷயம் நானும் இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் அது இல்லை. வீட்டுக்கு போய்ப்போம். நல்லா இருக்கேன். நல்லா பார்த்துக்காங்க. நல்லா பார்த்துக்கிறாங்க. அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு என்னடி நீ கொடுத்து வச்சவ? அது உண்மைதான்டி, நான் கொடுத்து வச்சவதான். ஹஸ்பண்ட் சைட்லையும் நல்லா பார்த்துக்கிறாங்க, மாமியாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லடி. என்னால் குழந்தையே பெற்றுக்கிறது. என்னடி சொல்ற? அதெல்லாம் வருத்தம் படுது. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியாரும் நல்லா பார்த்துக்கிறாங்க, எங்கள் ஹஸ்பண்டும் நல்லா பார்த்துக்கிறாங்க. அது சரி, நீ செக்கப் கிளம்புறியா? செக்கப் போக வேண்டியதான். என்னடி வேலை? செக்கப்பு போகலாம். இல்லடி நான் வரல, நீ போயிட்டு வா. ஏய், நானும் அந்த வழியா தான் போறோம். பரவாயில்ல வா. இல்லடி எங்க மாமியார் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நான் போலாம். போய் ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வா. சரி. ஏறி உட்காந்து போலாம். பார்த்து வைப்பது. சொல்லுங்க சார். நான் லஞ்சு முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க அங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகே. பேசட்டு எதுவும் இல்லை. சரிங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மாமா உட்காருமா. என்னம்மா உனக்குலாம் அறிவே இல்லையா? செக்கப்கே ஒழுங்கா வர்றதில்ல. அப்புறம் எப்படி குழந்தை வயிற்றுல இருக்கிற குழந்தை எப்படி நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எப்படி நான் பார்த்து சொல்றது? அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இது நோட்ட இது நோட்ட எங்களை வந்து கேள்வி கேட்பீங்க. மேடம் யாருமா நீ? நான் உங்க ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டா இருந்தா கூட என்னம்மா இது செக்கப்கே ஒழுங்கா வர்றதில்ல? மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க. அடுத்த வாட்டில நான் கரெக்டா கூப்பிட்டு வந்துடுறேன் மேடம். சரி சரி வாமா, ஸ்கேன் பண்ணணும். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. போகணும். சரி. மேடம் குழந்தை நல்லா இருக்கா? குழந்தை நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இருமா. மாமா சீக்கிரம். மெதுவா. டாக்டர் குழந்தைகள் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். 2 குழந்தை இருக்குதுமா. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். கங்க்ராச்சுலேஷன். இனிமேல்லாம் வந்து பத்திரமா இருக்கணும், ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்க. சரிங்களா? பத்திரமா பாத்துக்கங்க. ஆனா 2 டேஸ்க்கு 1 டைம் வந்து செக்கப்புக்கு மறக்காம வந்துடணும். சரி டாக்டர், நான் கூப்பிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரிங்க டாக்டர். ஏய், என்னடி இவ்வளோ சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்காங்க, நீயே சோகமாவே இருக்க? இல்லடி, எங்கள் மாமியை வந்து ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போட்டு யோசிக்கிறாங்க. நம்ம 2 குழந்தை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத துளசி. நான் உனக்கு கேட்குவேன், தப்பா எடுத்துக்காதது. உங்கள்கிட்ட நான் என்ன தப்பு எடுத்துக்கிறேன்? துளசி, இந்த குழந்தைல எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கேன்.
நான் நல்லா பார்த்துப்பேன். என்ன நீங்க சொல்ற? ஆமாண்டி. நல்லா யோசிச்சுட்டு ஒரு நல்ல பதிலாக சொல்கிறேன். துளசி, நீ எதுக்கும் கோலப்படாத. நான் நல்லா பார்த்துப்பேன். எங்கள் வீட்லேயும் குழந்தைய தத்து எடுத்துக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நீ என் குழந்தை மாதிரி நான் பத்திரமா நல்லா பார்த்துப்பேன்டி. நீ எதுக்கும் கோலப்படாமல் தாராளமாக எனக்கு கொடுக்கலாண்டி. ப்ளீஸ் டி, உன்னை நான் கெஞ்சி கேட்குறேன்டி, ப்ளீஸ் டி. சரி, என் குழந்தை வந்து ஒரு குழந்தை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். டெலிவரி முடிச்சுமே அடுத்த செகண்ட் யாருக்குமே தெரியாம நீ குழந்தை எடுத்துட்டு போயிடும். சரிடி, டெலிவரி ஆகிற வரைக்குமே நான் உங்க கூட பத்திரமா பார்த்துக்குறோங்க. சரி. சரிப்பா பொண்ணு. சரி, அதெல்லாம் சரிடி. இப்போ அடுத்த டைம் வந்து என் புருஷனை செக்கப்புக்கு வருவாங்க. அப்போ டாக்டர் எதனா எனக்கு ரெட்டை குழந்தை சொல்லிடுச்சுன்னா அப்புறம் என்னடி பண்ணுங்க? ஏய், அதுக்கெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத. நம்ம டாக்டர் கிட்ட போய் பேசலாம் மாடி. சரி. என்னம்மா என்னாச்சு? எதுனா விட்டுட்டு போயிட்டீங்களா? இல்லை டாக்டர், உங்ககிட்ட ஒரு விஷயம் பர்சனலாக பேசணும். பர்சனலாவா? சரி வாங்க உள்ள.